போடு போடு. ஊரே மகத்தி ஆல்மோஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இதே மாதிரி போட்டோன்னா மகத்தி அவுட் ஆயிடுவா. போடு. ஏய் ஏய் மித்ரன் நோ பால் நோ பால். சாதிகா பால கையில தொடுறா. நோ பால் நோ பால். உன்னை யாராவது பால கையில சும்மா ஓடி இருந்தா கூட இதோட ஸ்பீடுக்கு முன்னாடி மித்ரன் ஓடி இருப்பான். இப்போ ஓடு. ஓடு 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 ஓடு. நோ பால். டெட் பால்னா உருண்டுட்டு வரது. இது உயிரோட தான் இருக்கு. ஆனா பொறுமையா வரும். சிக்ஸர். இது செம்மையான இரு வெயிட் பண்ணு. இப்போ 7 ரன்ஸ் எடுத்திருக்காங்க டீம். எல்பிடபிள்யூ இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஆஹா காலில் பட்டிருந்தா வெயிட் காலில் பட்டிருந்தா எல்பிடபிள்யூ ஆயிருக்கும். உனக்கு வயிற்றுல பட்டுது, இல்லைன்னா எல்பிடபிள்யூ தான். நெக்ஸ்ட் பால் போடுறேனும். 4 தான். இங்கே பிச் ஆயிடுச்சு. இது செக் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் கைஸ் செக் பண்ணிக்கிறோம். இது செக் பண்ணியாச்சு. இப்போ இது 4 ரன்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அம்பையர் இஸ் ஆல்வேஸ் ரைட். டிஆர்எஸ் மித்ரன் அனிருத் ரிவ்யூ கேட்டதுனால ஒரு ரிவ்யூ போயிடுச்சு. இந்த ரேணு போய் பால் எடு. ரேணு ஜஸ்ட் மிஸ். ரேணு இது சரியான சிக்ஸர் ஷாட். 18 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மகத்தியோட செலிப்ரேஷன் அதுக்குள்ளேயே உங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு. ஆக்சுவலா இது வந்து ஃபேக் மேட்ச். இது 2 ரன்ஸ் 20 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ரீபால் சரி ஓகே. இத்தனை நடி கேட்டிருக்கனால உங்களுக்கு 2 ரன். டீம் மித்ரனுக்கு ஒரு வியூ லாஸ். வைடு 21 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. தூக்கி விட்டுருக்காரு. இதுக்கும் 2 ரன். 23 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 21ல இருந்தீங்க 23. ஒரு மேடம் பால போடுறாங்க. செம்ம சிக்ஸர். பார்ட்னர்ஷிப் 28 ரன்ஸ். ரீபால். ஆனா வைடு இல்ல. இத்தனை வைடு இல்ல. ரிவ்யூ கேக்குறீங்களா? ரிவ்யூ கேட்கல. ஒரே மறுபடியும் போடுறாங்க. செம்ம சிக்ஸர். மேடம் ஈஸியா கேட்ச். வைட். ஒரு செம்ம வைட் பால். இந்த பால் ஆரம்பத்திலே வைடா போயிடுச்சு. ஸோ 45 for 0. மறுபடியும் வைட். 46 ரன்ஸ். ரேணுக்கு போட சரியா தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு விக்கெட் போகல. ஆனா சமவ மித்ரன் அவுட் ஆயிட்டாரு. என்னாச்சு? ரிவ்யூவா? எதுக்கு என்னாச்சு? ஸோ மித்ரன் ரிவ்யூ கேட்டிருக்காரு. செவரா இல்லைன்னா ஸ்பின்னால் பார்த்துருவோம். ரிவ்யூ நாட் லாஸ்ட். ரிவ்யூ கரெக்டாக இருந்திருக்கு. 7th பிச் ஆயிருக்கு பால்.
ஸோ இது ஸ்பின் ஆகலை, நோ ஸ்பின், ஒன்லி வைடு. ஸோ 47 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலாக அது பார்ட்னர்ஷிப் இல்லை, ரேணு மேடம் போட்ட thousands ஆஃப் வைடு தான். அதுக்குள்ளே சிக்மா செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டார் மித்ரன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பால் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ மித்ரன் சொல்லியிருக்கு. இப்போ மஹத்தி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பால் போட போகிறாங்க 47 ரன்ஸ்லேருந்து. ஒரு க்ரீன் டாட் பால். என்னாச்சு ரிவ்யூவா? என்ன ரிவ்யூ இல்லையா? அப்புறம் என்ன டாட் பால் தான் நானும் சொல்கிறேன். ரிவ்யூ கேட்டேன்ல, லைன்குள்ளே போல. ரிவ்யூ கேன்சல் பை தேர் செல்ஃப். இன்னும் ஒரு ரிவ்யூ வச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிளியராக தெரியல, அதனால ஃப்ளாஷ் மோட ஆன் பண்ணியிருக்கேன். ரெண்டு கீழே இறங்கி போடலன்னா நோ பால் கொடுத்துருவேன். அப்புறம் அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா. சரி ஓகே. ஒரு செம்ம 4 போயிருக்கு. பார்ட்னர்ஷிப் 51 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. எல்பிடபிள்யூ இல்லையா? ஒரு ரேணு நீ ரிவ்யூ கேட்குறியா அவுட்டுன்னு சொல்லி? இப்போ ரேணுகா மேடமோட ரிவ்யூ செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செக் பண்ணது வச்சு பார்த்தா ரேணுகா ஸ்ரீ மேடமோடைய ரிவ்யூ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு விக்கெட் போயிடுச்சு. மித்ரன் அனிருத் எல்பிடபிள்யூ ஆயிருக்காரு. அவருக்கு லெக்கு கரெக்டாக மிடில் ஸ்டம்பில் இருக்குது. அதனால மித்ரன் அனிருத் அவுட். மிடில் ஸ்டம்ப், அதனால அவுட் ஆயிருக்காரு. இப்போ வந்து டீம் 2 மஹத்தி அண்ட் மித்ரன் வர்சஸ் ரேணு அண்ட் மித்ரன் வர்சஸ் மஹத்தி. இப்போ ரேணுகா ஸ்ரீ மேடம் எந்திரிங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு க்ரீன் டாட் பால். எந்திரிச்சு நில்லு. 0 ரன்ஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து 56 என்னமோ தான் அடித்தாங்க. 2 ரன்ஸ். மித்ரன் அனிருத் ஆல்மோஸ்ட் அவுட் ஆயிருப்பார். கைஸ், நாங்கள் 40 இவங்க அடித்தது 49 இல்லைனா 47 நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதனால வந்து 49 ரன்ஸுக்கே நாங்கள் சேஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ரன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லிடுங்க. ரேணு வாஸ் இன் த லைன், நாட் அவுட். ஏய் கிட்ட போகலாம், ஆனால் ரேணு இஸ் நாட் அவுட். இருங்க, ஒரு ரிவ்யூ மாற்றி கேட்குறியா? ரிவ்யூ அவுட்டுன்னு சொல்லி கேட்குறியா? மாற்றி மேடம் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. யோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி மஹத்தி மேடமோடைய ரிவ்யூ லாஸ். ரேணுகா ஸ்ரீ வாஸ் ஆன் தி லைன். அவங்க லைனில் இருக்கும்போது தான் மிஸ் ஆச்சு பாலு. ஸோ மஹதி ஸ்ரீ உடைய டீமில் 0 ரிவ்யூஸ். ரேணுகா ஸ்ரீ டீம் ரேணுகா ஸ்ரீ 2 ரிவ்யூஸ். நீ ஒரு தடவை ராங் ரிவ்யூ போட்டல. நீ ஒரு தடவை 4ன்னு சொல்லி 6ன்னு சொல்லி கேட்டேன். ஸோ டீம் மஹதி ஸ்ரீல 0 ரிவ்யூஸ். டீம் ரேணுகா ஸ்ரீ 2 ரிவ்யூஸ் ஸ்டில். ஓகே கைஸ், ஸோ இப்போ அவங்க 1 இது எல்பிடபிள்யூன்னு ரிவ்யூ கேட்கக்கூட முடியாது அவங்களால. ஆனால் ஒரு தடவை நான் செக் பண்ணியிருக்கலாமா இல்லையான்னு கூட பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலி ரேணுகா ஸ்ரீ மேடம் ரிவ்யூ லாஸ்ட்டு. நீ ஏதாச்சும் ரிவ்யூ கேட்குறியா மித்ரன்? ரேணு நாட் அவுட்டுன்னு கேட்குறியா? ஓகே, இப்போ ஆர் யூ ஷுர்? எதுக்கும் நார்மலாக நான் எடுக்கிற ரிவ்யூவில் செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஏன்னா இதில் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக.
ஸோ இப்போது ரிவ்யூ ஆயிடுச்சு. ரேணு மேடம் LBW அவுட்டு. ஸோ டீம் மகதி ஸ்ரீ வின் 1/more than 30 runs. ஒரு ரனில் தோற்றுருக்காங்க. மகத்தியோடைய அன்கான்ஷியஸ் பவுலிங் தான் அது. அப்போ கூட செம்ம விக்கெட் ஆயிருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய்.